யார் இந்த மன்னார் மறை சாட்சிகள்? இவர்களுக்கு நடந்தது என்ன? இயேசுவுக்காக மரித்தனர். இலங்கை திரு அவையின் தள திருச்சபைகளின் மன்னார் திரு அவை என்றால் அதற்கே உரித்தான கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், ஆன்மீக திருத்தலங்கள், இறை விசுவாசத்திற்காக உயிர் தியாகம் செய்த மறை சாட்சியம் ஆகியவற்றை முதன்மைப்படுத்தலாம். இவற்றுள் இன்றும் மன்னார் திரு அவையின் ஒட்டுமொத்த விசுவாசத்தோடு இணைந்து காணப்படுவது 400 வருடங்களுக்கு முன் மன்னார் தோட்டவெளி பகுதியில் நடைபெற்ற மறை சாட்சியமாகும். மன்னார் மறை சாட்சியர் வரலாற்றின் 16ஆம் நூற்றாண்டில் மன்னார் தீவு என்பது இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களின் தீவு என அழைக்கப்பட்டது. இக்காலத்தில் பணியாற்றிய இயேசு சபை பணியாளர்களும் பிரான்சிஸ்கன் சபை பணியாளர்களும் மன்னார் தீவை 12 அப்போஸ்தலர்களுக்கும் அர்ப்பணித்து 12 ஆலயங்கள் கட்டியிருந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. புனித தோமையார் பட்டணம் எருக்களம்பிட்டி, புனித ராயப்பர் ஆலயம் ராணாபாடு, புனித யாகப்பர் ஆலயம் கட்டுக்காரன் குடியிருப்பு, புனித பர்த்தலமேயு ஆலயம் ஓலை தொடுவாய், புனித அந்திரே அப்போஸ்தலர் தோட்டவெளி, புனித யூதாதேயு சவுத்பார் மன்னார். இன்று இவைதான் அழிவுறாமல் மன்னார் தீவில் இருக்கும் ஆலயங்களாகும். போர்த்துக்கேயர்கள் உலக நாடுகளை ஆட்சி செய்த காலத்திலே 1505ஆம் ஆண்டில் போர்த்துக்கேயர் இலங்கையை கைப்பற்றினர். போர்த்துக்கேயருடைய ஆட்சி காலம் இலங்கையில் கத்தோலிக்க மறை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்க காரணமாக அமைந்தது. இக்கால பகுதியில் மன்னார் மாதோட்ட பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் ஆன்மீகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்தே காணப்பட்டார்கள் என்பது சரித்திர உண்மையாகும். அது மாத்திரமன்றி ஏனைய மாவட்டங்களின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இவர்களது வாழ்வியல் அமைந்திருந்தது. ஆனால் இதன் பிற்பட்ட காலத்தில் மன்னார் பகுதிகளில் வாழ்ந்த கத்தோலிக்கர்களுக்கு துன்பங்கள் ஆரம்பமாகின. கத்தோலிக்க மக்கள் தங்களது அடிப்படையாகிய விசுவாச அருட்சாதன வாழ்வை வாழ்வது மிக சவாலாக இருந்த காலம் அது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாகில் அதன் அவனுக்கு வரும் பயனென்ன என்ற இயேசுவின் வார்த்தைகளால் மனம் மாறிய புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இந்தியாவின் கோவா மறைமாவட்டத்திற்குட்பட்டிருந்த இப்பகுதிகளுக்கும் வருகை தருவதற்காக 1544 யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நெடுந்தீவு எனும் இடத்தில் கால் பதித்தார். இருப்பினும் மன்னார் பகுதிகளுக்கும் அவரது பிரசன்னமும் அவரது விசுவாச பயணத்தின் தாக்கமும் இருந்திருக்கலாம் என்பது நம் நம்பிக்கை. பின்பு புனித சவேரியார் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்று வேதத்தை அறிவித்து இயேசுவுக்காய் மரித்தார். இன்றும் அவரது உடல் இந்தியாவின் கோவா மாநிலத்தில் அழியாமல் இருக்கின்றது. 1544 மன்னார் பகுதிகளுக்கு இந்தியாவிலிருந்து வந்த இந்துக்கள் அதிகமாக பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலும் தோட்டவெளி பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர். இந்தியாவிலிருந்து புனித சவேரியாரின் பெயரை தாங்கிய குருவானவரும் ஏனைய பணியாளர்களும் இப்பகுதியில் வாழ்ந்த இந்துக்கள் அனைவரையும் அன்போடு பராமரித்து வந்தனர். இதனால் இயேசுவின் வழியில் தாங்களும் வாழ வேண்டும் என்று விரும்பிய மக்கள் 1000க்கும் அதிகமானோர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினர். மன்னார் மக்களுக்கு திருமுழுக்கு வழங்கும்படி தமிழ்நாடு புன்னக்காயலில் இருந்த அருட்பணி மணிஸ்லஸ் என்பவர் 1544 ஆவணி 21 பணிக்கப்பட்டார் என்பதை வரலாற்றில் அறிகின்றோம். இக்கால பகுதிகளில் யாழ்ப்பாணம், மன்னார் பகுதிகளை இந்து மதத்தை சார்ந்த சங்கிலியன் எனும் தமிழ் அரசன் ஆண்டு வந்தான். இந்து மக்கள் கிறிஸ்தவராக மதம் மாறுவதை நிறுத்துவதற்காக தன் மகன் இளஞ்சிங்கனை மன்னார் பகுதிக்கு அனுப்பி வைத்தான். ஆனால் இயேசுவின் அன்பு வழியை அறிந்த இளஞ்சிங்கனும் கிறிஸ்தவ மறையை தனதாக்கி கொண்டான்.
இதை அறிந்த அவனது தந்தை சங்கிலியன் 7000 படையினரோடு கடல் வழியாகவும் தரை வழியாகவும் எருக்களம்பெட்டி ஆமை படுக்கை வழியாக தோட்டவெளிக்குள் நுழைந்து 600-700க்கும் இடைப்பட்ட கிறிஸ்தவர்களை வாளால் வெட்டி கொன்றான். 600 தொடக்கம் 700ற்கும் இடைப்பட்ட கிறிஸ்தவர்களை வாளால் வெட்டி கொன்றான். இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் புனித பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். புனித பர்த்தலமேயு உயிரோடு தோலை உரித்து சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். புனித அந்திரேயா எக்ஸ் வடிவில் சிலுவையில் அறையப்பட்டார். இதன் வழியே எம் மன்னார் கிறிஸ்தவர்களும் வாளால் வெட்டப்பட்டு பெற்றோர், பெரியோர், இளம் பெண்கள், குழந்தைகள் என இம்மண்ணில் விசுவாசத்தின் வித்தாக 1544 கொல்லப்பட்டனர். நாங்கள் வாழும் காலங்களில் புனிதர்களுக்கு குறைவில்லை என்பதால் எம் இறைவனை நன்றியுடன் போற்றுகின்றோம். நாங்கள் வாழும் காலங்களில் புனிதர்களுக்கு குறைவில்லை என்பதால் எம் இறைவனை நன்றியுடன் போற்றுகின்றோம் என்று புனித சவேரியார் உரோமையில் வாழும் தம் நண்பர்களுக்கு 1545 ஆவணி 24ஆம் நாள் எழுதியுள்ளார். இதன் அடிப்படையில் அப்போஸ்தலர்களின் தீவு மறை சாட்சிகளின் தீவு என அழைக்கப்படுகின்றது. தோட்டவெளியில் கொலை செய்யப்பட்ட மக்களினை விட மிகுதியானோர் சிதறியோடினர். கிட்டத்தட்ட 2 குடும்பங்கள் மாந்தை எனப்படும் பகுதியில் ஒளித்து கொண்டனர். அங்கும் சங்கிலியனது படைகளின் அச்சுறுத்தல் காணப்பட்ட போது அங்கிருந்து செபமாலை அன்னையை உயிர் பாதுகாப்புக்காக சுமந்து சென்று கரடி, புலி வாழும் கானகமாகிய மடு எனப்படும் பகுதிக்குள் நுழைந்தனர். இன்றும் இம்மக்களின் மறை சாட்சியம் தொடர்கின்றது. அருட்பணி மேரி பஸ்டியன் வங்காளை பங்குமனையில் வைத்து சுடப்பட்டார். அருட்பணி பாக்கிய ரஞ்சித் போர்க்காலத்தில் ஏழைகளை காண தமது வாகனத்தில் வன்னி நோக்கி பயணித்த போது மல்லாவி பாதையில் குண்டு வைத்து கொலை செய்யப்பட்டார். வேத சாட்சிகளின் மண்ணில் பாதம் பதித்து பணியாற்றிய அருட்பணி ஜிம்ரோன் மண்டைதீவு பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டார். ஏன் இன்றும் 21/4/2019 உயிர்த்த ஞாயிறு திருப்பலி உயிர் பறித்த பலியாக 300ற்கும் அதிகமான மக்கள் தற்கொலை குண்டுதாரிகளால் ஆலயத்திலேயே கொலை செய்யப்பட்டனர். ஆம், மறை சாட்சியம் என்பது கடவுள் தரும் கொடை. இன்று 475ஆம் ஆண்டு ஜூபிலியில் நம் மண்ணில் கிறிஸ்துவுக்காக மரித்த மன்னார் மறை சாட்சிகள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட கடவுளுக்கு சித்தமானால் நம்மை புதுப்பிப்போம், செபிப்போம், சாட்சியாவோம். ஆசிய கண்டத்தின் சீனா, கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் கிறிஸ்துவின் சாட்சியானவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையாக இருந்த நம் மன்னார் மறைசாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்தாகட்டும், புனித நிலையை அடையட்டும்.